ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எக்லெஸ் சாக்லேட் கேக் எப்படி வீட்லயே ப்ரெஷர் குக்கர்ல பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். மிக்ஸி ஜார்ல அரை கப் எண்ணெய், அரை கப் சர்க்கரை, இது நார்மல் சர்க்கரை தான், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை அரைச்சிக்கலாம். இப்போ இது பாருங்க, சரியா அரைப்படாத மாதிரி இருக்கு. ஆனா இப்போ அரை கப் தண்ணி ஊத்தி அரைச்சோம்னா நல்லா ஸ்மூத்தா கிரீமியா நமக்கு கிடைச்சிரும். பாத்தீங்களா எவ்வளோ கிரீமியா இருக்கு, நம்ம பீட்டர்ல செஞ்ச மாதிரியே இருக்கு பாருங்க. இப்போ இத ஒரு பவுல்ல மாத்திடலாம். இப்போ இது கூட 1 கப் மைதா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் குக்கிங் சோடா, உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்தா இந்த கேக் நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கோம். அதுக்கு மேல ஜாஸ்தியா சேர்த்துடாதீங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஸ்மூத்தா ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாம நல்லா எல்லா இடமும் ஸ்மூத்தா இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவு திக்கா இருக்கணும். இப்ப நம்ம இந்த கேக்கை ஊத்துறதுக்கு பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பரப்பி விட்டுருங்க எண்ணெய. இந்த மாதிரி பண்ணா நமக்கு ஒட்டாம கேக் வரும். அதுக்காக தான் இப்படி சைட்ல எண்ணெய் தடவுறோம். இது நார்மலான வீட்டில் யூஸ் பண்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் தான். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டுட்டு எல்லா இடமும் இந்த மாதிரி தட்டி விடுங்க. இப்போ இதுல நம்ம கேக் மாவை உள்ள ஊத்திடலாம். இத ஒரு 2-3 தடவை இப்படி தட்டி விடுங்க. அப்போ நமக்கு ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தா அது உடஞ்சி நல்லா ஸ்மூத்தா இருக்கும் நமக்கு மாவு. ப்ரெஷர் குக்கர்ல ஒரு அரை கப் உப்பு போட்டுட்டு அதை இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. நீங்க உப்புக்கு பதிலா மண்ணு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல ஒரு சின்ன கிண்ணத்தை உள்ள வச்சுக்கலாம். கிண்ணத்துக்கு பதிலா ஏதாவது ஸ்டாண்ட் இருந்தா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பேஸ்ல இருந்து ஹைட் வரணும், அதுக்காக தான் இப்படி வச்சிருக்கோம். இப்ப ப்ரெஷர் குக்கரோட மூடியில கேஸ் கட்டு விசில் எதுவுமே போடாம மூடி வச்சு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்குள்ள நம்ம செஞ்சு வச்சிருக்க கேக் மாவை உள்ள வச்சிடலாம். இப்ப இதை திருப்பியும் மூடிட்டு 40 இருந்து 45 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சிருங்க. இது மீடியம் ஃப்ளேம்ல வேக வைங்க. இப்ப இது 40 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இது வெளியில வரும்போது எவ்வளவு கிளீனா வந்திருக்கு. எந்த மாவுமே இல்லை பாருங்க. இப்ப இது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இத வெளியில எடுத்துடலாம். இத ஒரு மூடி போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா சைட்ல இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டா இப்படி ரிலீஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு பிளேட் வச்சு இதை இப்படி கவுத்தோம்னா நமக்கு கேக் தானா ஈஸியா வெளியில வந்துடும்.
பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது கேக்கு. செம்ம சாஃப்டாக ஸ்மூத்தாக ஸ்பஞ்சியாக இருக்குது. இந்த சூப்பரான எக்லெஸ் சாக்லேட் கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.